ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து மஹிந்திரா ஷோரூம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மஹிந்திரா ஷோரூமுக்கு என்ன ஸ்பெஷல், எதுக்காக வந்திருக்கோன்னு. இப்போ மஹிந்திரா தான் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டிங்கில் பீக்கில் இருக்குது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு வண்டி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா 3XO. இந்த வண்டி தான் இப்போதைக்கு பீக்கில் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ரியல் எஸ்யூவி செக்மெண்ட் கூட சொல்லலாம் இந்த வண்டியை. அவ்வளோ ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் லேட்டஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். பேசிக் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி சிக்னேச்சர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டேன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி இண்டிகேட்டர் ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க. இதே போக இஎஸ்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 16 இன்ச்சு ட்ரம் வீல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல் தான் வேணும், க்ரூஸ் கண்ட்ரோலோட வேணும்னு அப்படின்னா இதோட தேர்ட் மாடல், அதாவது MX3 அந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் வேரியண்ட்லேருந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல், வயர்லெஸ் சார்ஜஸ் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடும். இல்லை எனக்கு சன்ரூஃப் மட்டும் போதும், இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள சன்ரூஃப் மட்டும் போதும்னா MX2 இவங்களோட செகண்ட் மாடல் எடுத்துக்கலாம். MX2 ப்ரோலேருந்து சன்ரூஃப் ஸ்டார்ட் ஆகுது. வீல் கவர் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் மாடல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ரிமோட் கீலெஸ் என்ட்ரி எல்லாமே வந்துடும். இது போக இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா 1.2 ரேஞ்சிலே இருக்குது, 1.5 ரேஞ்சிலே இருக்குது. டீசல் பெட்ரோல் ரெண்டு வேரியண்ட்லேயுமே இருக்குது இந்த வண்டி. பெட்ரோல் மட்டும் 1.2 ரேஞ்சில் தான் இருக்குது. டீசல் போனீங்கன்னா 1.5 ரேஞ்சில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் டிரான்சாக்ஷன் இருக்குது. 82 மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 82 கிலோவாட்ஸ். இது வந்து 1.2 லிட்டர். அதே கொஞ்சம் நீங்கள் எனக்கு பவர் எனக்கு கூட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 கிலோவாட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ ரேஞ்ச் போனீங்கன்னா 96 கிலோவாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கு டிஸ்க்கு எல்லாமே டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2600 கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க MM. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 42 லிட்டர்ஸ். அதாவது பெர் டேங்க் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஒரு அப் டு 700 வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி மைலேஜ் இவங்க கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேசஸாக இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்சல் ட்ரை கிடையாது. ஏன்னா பூட் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறக்காண்டி 360 கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரை வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன வேணுமோ கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் படி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடலே உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 5 சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் மாடல் வரைக்கும், தேர்ட் மாடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸ்டீரியோ ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். ரிமோட் கீலெஸ் என்ட்ரி வந்துடும். இதே நீங்கள் MX Pro அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்இடி DRL ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து ப்ளஸ் 16 இன்ச் அலாய் வீல் வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். AX5 அதாவது R16 டைமண்ட் கட் அலாய் வந்துடும். டுவல் டோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட்டில் பார்த்துருக்கேன் எஸ்வியில். அதாவது கோ பேசஞ்சர் டிரைவர் ரெண்டு பேர்த்துக்குமே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் எனக்கு வேணும் அப்படின்னா இவங்க நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில். இது வந்து AX5 அப்படிங்கிறது லக்ஸரி என்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே AX7 பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஃபைனல், அதாவது டாப் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து அடாஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வித் பிளைண்ட் வியூ மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் எலக்ட்ரானிக் பிரேக்கிங் கண்ட்ரோல் ஆட்டோ ஹோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த AX7 லக்ஸுரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீலோட சைஸ் மாறுது. அதாவது 16 இன்ச்சிலேருந்து 17 இன்ச்சு டைமண்ட் கட் அலாய் வருது. ப்ளஸ் இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வைப்பர். AX5லேருந்து ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வைப்பர், ஆட்டோ ஹெட்லாம்ப், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் AC எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ், தமிழ்நாட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் லிஸ்ட்டு. இதுலேருந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பட்ஜெட் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை நீங்கள் தவறாமல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஷோரூமில் நாங்கள் இப்போதைக்கு புக் பண்ணியிருக்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா MX2 Pro 20 டேஸில் டெலிவரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்தந்த ஊரில் உள்ள ஷோரூமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மஹிந்திராவை வந்து வண்டி 3XO எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சன்ரூஃபோட போதும் ஒரு வண்டி அப்படின்னா 10 lakhs பட்ஜெட் வேணும்னா இந்த MX2 ப்ரோவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாங்கள் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு மோர் தென் லக்ஸரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். டாப் மாடலுக்கு அரௌண்ட் 18 lakhs 19 lakhs வரைக்கும் வருது.
ஸோ இதோட கிளியரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தாலே இப்போ உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு கிளியரன்ஸ். ஸோ இது ஒரு ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுறக்கும் நீ நல்ல ஒரு வண்டி. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்.